வீட்டுக்கு வீடு வாசப்படி. என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். என் வீட்டில் அடிக்கடி பிரச்சனைங்க, சண்டைங்க. எனக்கு இது ஏன்னு புரியலை. இப்போது நான் இந்த விஷயங்களை சொல்கிற வர்றது கடைசியாக ஒன்றத்தை முடிப்பேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, உங்களுக்கு புரிய வரும். என்னடா இந்த பிரச்சனை எப்போ தான் முடியுது? என் பொண்டாட்டி வேறு எதெல்லாம் நினச்சி என்னை பற்றி கேள்வி கேட்குறதும் எல்லாமே பண்ண பயங்கர பிரச்சனைகளாக இருந்தது. என்னடா இது பிரச்சனை யோசிக்கும் போது நான் கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது, இப்போ கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க. மேலே வந்து, ஆமாம் அவங்க வீட்டுக்காரர் என்ன அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமேட்டு அதனால ஒரு பிரச்சனை வரும். இன்னொருத்தங்க வருவாங்க, என் வீட்டுக்காரர் எவ்வளோ அன்பாக இருக்கார் தெரியுமா, வந்தால் இப்படி பேசுவார், நம்ம சீரியல் பார்த்தா கூட அவரே எடுத்து போட்டு சாப்பிடுவார், உன் வீட்டுக்காரர் வந்த உடனே உன்னை தாம் தூம்னு இது பண்ணுறாருலாம், இது மாதிரிலாம் பேசி வச்சாங்க. இது எனக்கு புரியவே இல்லை. ஆனால் இதெல்லாம் வச்சு மைண்டில் வச்சு தினமும் ஒரே பிரச்சனையாக இருக்கும். என்னடா இது எனக்கு ஒன்றுமே புரியலைன்னும் போது என் பையனை இதை வாட்ச் பண்ண சொன்னேன். நானும் வாட்ச் பண்ணேன், என் பையனை வாட்ச் பண்ணும்போது தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்தது. அப்போ இது மாதிரிலாம் சொன்ன உடனே சரி ஓகே. அதில் வேறு இன்னொருத்தவங்க வேறு சொல்லுவாங்களாம், என் புருஷனை மாதிரி அன்பானவன் எவனுமே கிடையாது, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார்னு. அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், அவன் புருஷன் வந்து கிழிச்ச கோட்டை தாண்டுவானா இல்லை இவளுக்கு தெரியாமல் என்னென்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தர் வீட்டு வாசப்படியும் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா? நம்ம இங்கேருந்து இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டை பார்க்கும்போது நம்ம வீடு இப்படி இருக்குது, அவங்க வீடு மட்டும் என்ன அப்படி இருக்குது, இப்படியெல்லாம் நிறைய ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீட்டு விஷயங்களில் மூக்க நுழைப்பாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, என் வீட்டு விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது இது மெயின் மேட்ரு கிடையாது. ஆனால் வேறு ஒரு விஷயத்துக்கு வரேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மத சண்டைகளும் அது போல தாங்க. இப்போது உதாரணத்துக்கு நான் அதாவது மற்ற மதங்கள் போகிறத விட நான் என்னுடைய இந்து தர்மத்துக்குள்ளேயே என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பேச வரேன். மற்றது எனக்கு தேவையில்லை, அதை பற்றி எனக்கு பிரச்சனைகளும் இல்லை, அது நாம் ஹேண்டில் பண்ணிக்கிற விதம். ஆனால் நம்ம இந்து மதத்துக்குள்ளேயே நிறைய கடவுள்களை சொல்லியிருப்பாங்க, எக்கச்சக்கமான கடவுள்கள். ஒவ்வொருத்தனுக்கும் புரியாது. நாராயணானுவான், கொஞ்ச நாள் கழிச்சு ஐயே அந்த நாராயணன் வேஸ்ட்டுப்பா, ஆஞ்சநேயரை பிடிக்கிறேன், அவர் எனக்கு சூப்பர் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு அங்கே போவான். அவர் இல்லைன்னா ஒன்று சிவனுக்கு போவான். இந்த மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம். இப்போ நான் வீடு மேட்ரு சொன்னல, அதே போல தாங்க இந்த ஜாதி சண்டைகளும் மத சண்டைகளும். அவங்களுடைய விஷயத்தை பார்க்காம அடுத்த இதில் என்ன இருக்குது குறை இருக்குது, நீ பொம்மையெல்லாம் வச்சு கும்பிட்ற அப்படி இப்படின்வாங்க. அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். மேகத்துக்கு நடுவில் ஏதோ வேறு ஏதோ கடவுள் இருக்கிறதாகவும் இது பண்ணுறதாகவும் அவங்க கற்பனை. ஸோ எல்லாருமே ஒரு வித கற்பனையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாருமே முழுசாக கடவுளை பார்த்ததில்லை. ஏன் காரணம்னா, செத்தவன் யாருமே கடவுளை பார்த்ததா சொல்ல போகிறதில்ல, அவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் இதெல்லாம் நம்ம ஏன் நம்புகிறோன்னா, வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் பெரியவங்களும் சொல்லி வைக்கிறத ஏன் நம்புகிறோன்னா, அவங்க சாட்சிகளாக இருந்தாங்க. அவங்க தங்களை வச்சு எதையுமே நிரூபிச்சிக்கல. தங்களால் முடிந்த சில அற்புதங்களை மக்களுக்கு காட்டுவாங்க. ஏன் காட்டுவாங்கன்னா, என்னால் இது முடியும்னா உன்னாலையும் முடியும், நான் சொல்கிறது இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறது தான் அது. ஸோ அதனால் அந்த இதுக்கு போய் மூட நம்பிக்கைன்னு அதை பேசிக்கிறதுல அர்த்தம் இல்லை. இப்போது எனக்கு முருகனை பிடிக்குமா, முருகன் அந்த வழியில் போகணும். இன்னொரு விஷயம் நல்லா பாருங்கள், நாம் பிறக்கும் பொழுது நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் செய்யணும். நான் அடுத்தவன் இடையில எவனாவது ஒருத்தன் சொல்கிறானோ அதை கேட்கக்கூடாது. அம்மா அப்பா எப்பா நான் முருகனை தான்ப்பா வணங்குவோம், நீ அதையே படிப்பா, நம்ம பரம்பரையாக அதுதான்ப்பா போடுவோம், அதை தாங்க குலதெய்வம்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய குலதெய்வம், அதாவது நீங்கள் பரம்பரையாக எதை வணங்குனீங்களோ அதையே வணங்க ஆரம்பிங்க. ஏன் காரணம்னா, இது உங்கள் பரம்பரை வணங்குனதுனால அந்த தெய்வம் உங்ககிட்ட விசுவாசமாக இருந்து உங்களுக்கு காப்பாற்றுலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரே இறைவன் கடைபிடிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய மனம் அலைப்பாயாது, ஒரே குறிக்கோளோடு இருக்கும். நீங்கள் செலுத்துறது எல்லாமே பலவித கடவுளாக இருந்தாலும் ஒரே தேவனுக்கு தான், ஒரே கடவுளுக்கு தான். அந்த கடவுளுக்கு பேர் கிடையாது, ஊர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால தான் லிங்க வடிவில் உருவாக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கடவுள்ன்றதில் பற்று வைக்கணுன்றதுக்காக மக்களுக்கு அந்த மைண்டை கொண்டு வரணுன்றதுக்காக பெரியவங்க வகுத்து கொடுத்த முறைகள் தான் இந்த கோவில்கள், இந்த பூஜைகள் எல்லாம். இதெல்லாம் தவறாமல் பண்ணுவாங்க. அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்ற மைண்டு போகாத மாதிரி, அடுத்தவன் என்ன செய்கிறான், அவன் எந்த சாமி கும்பிட்றான், அவனுக்கு மட்டும் இது நடக்குது. நமக்கு நடக்கிறதெல்லாம் நம்முடைய தப்புகளால். இன்றைக்கி நமக்கு என்ன நடக்குதோ அது எல்லாம் நாம் நேற்று செய்தது. கடவுள் யாரையும் தண்டிக்கிறவன் இல்லை.
இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு அவமானப்பட நேர்ந்தாலும் அந்த அவமானத்தை யாருக்கோ கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த உலகம் சுழன்று கொண்டே இருப்பது, இதிலேயே நம்ம சுற்றி கொண்டு இருக்கிறோம். இதில் என்ன செய்கிறோமோ ஒரு காலத்தில் நமக்கும் அது வந்து சேரும், செவுத்தில் அடிக்கிற பந்து மாதிரி. அதனால் அதையெல்லாம் செம்மைப்படுத்திக்க தான் இந்த பூஜைகளும் கோயில்களும். அதனால் நம்ம பெற்றவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, நம்ம பரம்பரை என்ன செய்தோ, நாம் எதெல்லாம் அதன் மூலமாக படிக்கிறோமோ அதை நம் அறிவுக்கு கொண்டு போய் அதை ஆராய்ந்து அதில் இருக்கும் உண்மைகளை புரிந்து கொண்டு நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷம்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.